அன்றைக்கு தமிழ் மக்கள். அதற்கு பிறகு வளர்ந்துட்டான், 1 ரூபா தான் இருக்கு. அதற்கு பிறகு வந்த அரசு ஆட்சி, அதுவும் முடியல, இலவசம். அதாவது ₹1 கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியாத பிச்சைக்கார நிலையில் என் மக்களை நிறுத்தியதான் இந்த ஆட்சிகள். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். என் அன்பிற்குரியவர்களே, கல்வி என்பது மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்க மறுப்பது, கொடுக்காமல் இருப்பது என்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி நாம் பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை என்பதை அருமை தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். கல்வி மாணவனுக்கு கொடுக்கணும், அறிவை வளர்க்கிற கல்வியை கொடுக்கணும். அதுக்குத்தான் அரசு. அதை கொடுக்காம கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு அவனை தள்ளிட்டு கடன் அப்புறம் தள்ளுறது. அது எப்ப தள்ளுறது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடனை தள்ளுபடி செய்வோம். உங்க ஆட்சியில தான் நாங்கள் கடன்காரன் ஆனோம். ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். தரமான கல்வியை கொடு, கல்விக்கேற்ற வேலையை கொடு, வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடு, அதை கொண்டு பெருமையாக வாழ்கிற வாழ்வை கொடு. இதுதான் எங்களுக்கு தேவை. தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீரை இலவசமா கொடுக்கணும். அது தரல.